ஆனால் கர்நாடகாவில் பார்க்கும்போது ஒரு பாகிஸ்தான் ஃப்ளாகை ரோட்டில் ஒட்டி வைக்கிறாங்க. ஆனால் அதில் இஸ்லாமியர் பெண்கள்லாம் வந்து ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு பாகிஸ்தான் ஃப்ளாகை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுல இருந்து நீங்கள் என்ன புரியணும் அப்படின்னா, அந்த மக்கள் மனநிலையை எப்படி மாற்றி வைத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் நாங்கள் எப்படி இஸ்லாமியர்களை மாற்ற விரும்புகிறோம், இவ்வளவுதான். ஆனால் கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சியில் அங்குள்ள இஸ்லாமியர்களை எப்படி அவர்கள் மூளைச்சலவை செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு செவத்துல பாகிஸ்தானுடைய அந்த கொடியை ஒட்டி எல்லாரும் வந்து அதை அவமரியாதை செய்ய வேண்டும் அப்படின்ற நேரத்தில் அது ஏன் பண்ணுறீங்கன்னு ஒரு 4 பெண்கள் துடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவர்களா துடிக்கிறாங்களா? அப்படி அவர்களை மூளைச்சலவை செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த பெண்களை, இந்த மான்களை எல்லாம் மாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அதை நிலையை நாங்கள் கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். அதனால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தேசபக்தர்களாக இருப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய இஸ்லாமியர்கள் 2 வகையாக பிரிச்சிடலாம். ஒன்று, அவன் அறியாமல் எதிர்ப்பான், ஆனால் அவனுக்கு தேசபக்தி இருக்கும். இன்னொன்று, அவன் அறிந்து கொண்டே எதிர்ப்பான், அவனுக்கு தேசபக்தி இருக்காது. முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்தை மட்டும் கொண்டிருப்பான். அறியாத மக்கள் எதிர்த்தால் அவர்களை நாங்கள் திருத்திடுவோம். அறிந்து கொண்டு ஒருவன் எதிர்த்தால் அவனை அடித்து தான் திருத்தணும். அந்த வேலையும் கூடிய விரைவில் நடக்கும். பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் நம்மீது வந்து நம்முடைய அப்பாவி மக்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக சென்னையில் என்னுடைய தலைமையில் இஸ்லாமிய மக்களோடு இணைந்து, குறிப்பாக அதில் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு போராட்டத்தை அறிவித்து, அதில் பாகிஸ்தானுடைய கொடியை எரித்து, இங்கே இருக்கக்கூடிய பாரதத்தின் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானை கடுமையாக எதிர்க்கிறோம் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டுறோம். இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம் இதிலிருந்து? இந்த தேசத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தின் இறையாண்மைக்கு, இந்த தேசத்தின் பண்பாட்டின் கலாச்சாரத்திற்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு நாங்கள் ஒரு விஷயத்தை செயல்முறையில் காட்டுறோம்.